ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்இ என்சிஇஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் 10 வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 10.3 நம்ம சால்வ் பண்ணோம். போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு கான்செப்ட் வீடியோ போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது எப்படி நம்ம கான்செப்ட்ஷுவலாக புரிஞ்சுக்கலாம், ஜேஇ எக்ஸாம்ஸ் அதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி போனதில் நான் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். என்ன விட்டேன்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பி அப்படி என்னென்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ. அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரொஜெக்ஷன். அப்படி தானே? அப்போனா என்ன இது, ஏ டாட் பி டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ. ஸோ ஏ டாட் பி ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஜீரோ டிவைடட் பை எனி திங் இஸ் என்னது, ஜீரோ. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் மேக்னிடியூட் ஆஃப் பியை நான் கண்டுபிடிக்காமல் நான் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், ஜீரோன்னு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். அந்த இதை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்படி தான் ஆன்சர் நம்ம கடைசியாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஹவு கேன் யூ ஃபைண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி, அதையும் நான் இங்கே பண்ணி காமிச்சிருந்தேன். மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் bx square plus by square. 0 divided by anything is 0. ஸோ இங்கே 2 dimensional வெக்டருங்கிறதால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் மட்டும் ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர், 1. ஒய் காம்பனண்ட் இஸ் 1. ஸோ வாட் கேன் we do here, 1 square plus y component is 1 square. So 1 square is 1. 1 square is then 1. So 1 plus 1 is 2. So magnitude of B என்ன, root 2. நம்ம அப்படியும் போட்டு என்ன பண்ணிக்கலாம், we can make it, we can tell that the answer is still 0 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். Okay, fine. இந்த video will be a concept video for this. சரியா? So I will open in the page, I will try to change in grids so that I can explain you in detail. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, I cap and J cap, I cap minus J cap, அதுதான் நம்ம A வெக்டர் நம்ம எடுத்திருக்கோம். We have taken it as I cap minus J cap தான் நம்ம we have taken it as A வெக்டர் A. முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், XY கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். plus X plus Y. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் ஒய். இப்போ வந்து நான் வெக்டர் ஏ வரையும் போது நான் என்ன பண்ணுறேன், ஐ கேப்னால் ஒரு ஸ்டெப் நான் ஃபார்வர்ட் போகணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்துட்டு இது வந்து 0.5ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பேசிங் 0.5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி ஐ கேப் மைனஸ் ஜே கேப் வரைய போகிறேன், நான் இப்போ என்ன வரைய போகிறேன்னா ஏ வெக்டர் வரைய போகிறோம். ஐ கேப் மைனஸ் ஜே கேப்பை இப்போ நான் வரைய போகிறேன். ஏ வெக்டர் எப்படி வரைகிறது, ஸோ ஐ ஹேவ் டு கோ ஐ கேப். ஐ கேப்னா ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும், ஒரு டைம் ட்ராவல் பண்ணணும். ஓகே, இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து மைனஸ் ஜே கேப், ஐ ஹேவ் டு கோ மைனஸ் ஜே கேப். மைனஸ் ஜே கேப்னா மைனஸ் ஒய் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். இப்படி போனால் ப்ளஸ் ஒய் டைரக்ஷன், கீழே வந்தால் மைனஸ் ஒய் டைரக்ஷன். எவ்வளோ ட்ராவல் பண்ணணும், ஒரு வேல்யூ, ஒரு யூனிட் ட்ராவல் பண்ணணும். நான் ஒரு கட்டம் ட்ராவல் பண்ணால் என்ன அர்த்தம், 0.5 ட்ராவல் பண்ணியிருக்கேன், அரை ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு இது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணால் நான் 2 கட்டம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன் நான் ஒரு கட்டங்கிறத நான் என்னென்ன எடுத்திருக்கேன், ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது 0.5 யூனிட்ஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அப்படின்னா தானே பெருசாக இருக்கும் வரைகிறதுக்காக. ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் என்னது, டெர்மினல் பாயிண்ட், முடிய போகிற இடம். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு முடிய போகிற இடத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஐ ஜாயின் இட், ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இதுதான் எனது வெக்டர் ஏ. ஐ ஹவ் ட்ரான் வெக்டர் ஏ. ஏ வெக்டர் வரைஞ்சிருக்கேன், புரியுதா? சரி, ஏ வெக்டர் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ரிமைனிங் இதெல்லாம் வரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ரெட் கலர் இருக்குல்ல, அந்த ரெட் கலரில் நம்ம வி கேன் ரிமூவ் இட் அவுட், நம்ம எடுத்துடலாம். நம்ம என்ன வரைஞ்சாச்சு, வி ஹவ் ட்ரான் வெக்டர் ஏ. அடுத்து இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம், வெக்டர் பி வரைய போகிறோம்.
Now we are going to draw vector B. Concept video for the problem. Vector B எப்படி வரையலாம்? How can we draw? B vector is equal to I cap plus J cap. I cap plus J cap. I cap na எப்படி வரைய போறோம்? How I cap na? I am going to draw இத மாதிரி போக போறேன். ஒரு யூனிட் I am going to travel in ஒரு யூனிட் ஒரு மடங்கு I am going to travel in the plus x direction. இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டில் இந்த B வெக்டர் வரைய போகிறேன். அடுத்து இதனுடைய எண்டிங் பாயிண்ட். சரியா? எப்படி இருக்க போது அடுத்து ஒரு யூனிட் நான் எங்கே ட்ராவல் பண்ணணும்? ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணிட்டேன்னா ஸோ இது என்னுடைய எண்டிங் பாயிண்ட். இப்போ நான் என்ன வரைஞ்சிட்ருக்கேன்? ஐம் ட்ராயிங் B வெக்டர். ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இட் இட் பி வாட்? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? ஐம் கோயிங் டு எந்த பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு எல்லாமே ஐ ஹாவ் இட்ஸ் வெரி கிளியர். ஸோ இந்த இடம் தான் எண்டிங் பாயிண்ட். ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா திஸ் இஸ் வாட்? B வெக்டர். இதுதான் B வெக்டர். ஸோ I cap plus J cap எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணும்? I cap plus J cap how much angle it makes? X axis 45 டிகிரி. ஓகே, இதுவும் ஒரு ஸ்கொயர் மாதிரி திங்க் பண்ணி பாருங்களேன். இதுவும் சேம் லென்த் அப்படின்னா எவ்வளோ டிகிரி மேக் பண்ணியிருக்கோம்? 45 டிகிரி மேக் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கொயரோட திங்க் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் மாதிரி திங்க் பண்ணால் இதுவும் சேம் லென்த்தாக இருக்குது, அல்லது இதுவும் சேம் லென்த்தாக இருக்குன்னா எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணும்? இந்த ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. ஓகே, ஸோ ஹவு மச் ஆங்கிள் இட் மேக்ஸ்? 45 டிகிரி. அப்புறம் இங்கேயும் பாருங்கள் 45 டிகிரி தான் மேக் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இது ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளோ டிகிரி இருக்குது? 90 டிகிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரொஜெக்ஷன். என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம்? ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட். மற்ற எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணியிருந்தேன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் நிழலை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் த ஷேடோ ஆஃப் வெக்டர் A ஆன் வெக்டர் B. A வெக்டரை ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட். நான் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டோமா, அதர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கிளியர், அதை மட்டும் நீங்கள் கவனிப்பீங்கிறதுக்காக. ஏயுடைய நிழலை நான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் இட் ஆன் B. அதான கொஸ்டின் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது A வெக்டர்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். இது A வெக்டர்னு பேர் வச்சுருக்கோம், இது B வெக்டர்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ அதோட நிழலை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் ஹேவ் அ டார்ச் லைட் மாதிரி நான் வச்சுருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் இட். அதோட ஷேடோவை நான் ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட். ஸோ இதான் என்னோட டார்ச் லைட். ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் த லைட் அடிக்கிறேன்னா என்ன வரப்போகுது? அதனோட ரேஸ் எல்லாமே, கதிர்கள் எல்லாமே என்ன ஆக போகுது? இது கோயிங் டு ஃபால் லைக் திஸ். இது பேர் பெர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இப்படி டார்ச் லைட் அடிக்கும்போது அதோட நிழல் அதில் B மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A. ப்ரொஜெக்ட்னா அது மேலே அதோட நிழலை அடிக்கிறோம். ஏயோட நிழலை Bயில் அடிக்கிறோம். வருமா? ஏல கரெக்டாக பாருங்கள், ஒரு டாட் மாதிரி இருக்கும். இப்போ திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குன்னா சன் வந்து கரெக்டாக நேராக அந்த லேம்ப் போஸ்ட்டில் இருக்குன்னா நேராக பெர்பெண்டிகுலர் இப்படி இருக்குன்னா அதனுடைய ரேஸ் எல்லாம் இப்படி வருமா? வரும் பொழுது என்னாகும்? ஸோ அதோட ரேஸ் இதுக்கு ஏதாவது ஷேடோ இருக்க வாய்ப்பு இருக்கா? தரையில் ஷேடோ இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்காது இல்லை. கரெக்டாக ஒரு டாட் அதிலேயே போய் மெர்ஜ் ஆயிரும்ல, இணைஞ்சிரும்ல. ஸோ அதனால் தெர் வில் பி நோ ஷேடோ. அதே மாதிரி தான் நோ ஷேடோ. ஸோ இந்த நோ ஷேடோ தான் என்ன இருக்குது? வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? ஃபார்முலா படி போடும் பொழுது when you have a formula here நமக்கு என்ன வந்திருக்கு? we had a, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு we had the answer 0. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A வெக்டர் ஆன் B வெக்டர், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபார்முலா மறுபடியும் நான் எழுதி போடுறேன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A வெக்டர் ஆன் B வெக்டர் எப்படி எழுதலாம்? A வெக்டர் டாட் B வெக்டர் divided by magnitude of B. Projection of B vector on A vector, அதுக்கும் என்னதான்? projection of B vector on A vector எப்படி எழுதலாம்? A vector dot B vector divided by magnitude of A. Okay, fine. Okay, thank you for watching the video till the end. நன்றி. Bye.